வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் தாங்க வந்திருக்கோம். யாரோடது தானே கேட்குறீங்க? வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். பையனை பார்த்தீங்களா, யாரோ கிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நானும் அம்மா வம்பிழுத்துக்கிட்டு இருந்தேன். அவன் ரொம்ப வெக்கப்பட்டு, அம்மா விடுமாண்ணா, யாருடா உண்மையை சொல்லு, லிப்ஸ்டிக் வச்சு அப்படியே இருக்குன்னு கேட்டோம். அடா விடுமான்னு கத்த ஆரம்பிச்சுதான். எனக்கும் அம்மாவுக்கும் ஒரே சிரிப்பாக போச்சு. இவங்க தாங்க நம்ம அம்மா, ஜீவா அம்மா. இவங்க வீட்டில் தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இருந்தேன். எனக்கு அப்போ அம்மாவா அப்பாவா இருந்து எல்லாமே இவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. பார்த்தீங்களா, இவங்க தான் பர்த்டேக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. பரவாயில்லைங்க, இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். நான் படிக்கிறப்பலாம் ஒருத்தி கூட என்னை வந்து எட்டி கூட பார்க்கல. பார்த்தீங்களா, எல்லாம் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் மீரா, செல்வி அக்கா, நான் எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். இவங்க தான் அம்மாவோட தங்கச்சி செல்வி அக்கா. நானும் செல்வி அக்காவும் உட்காந்து வேலையை முடிச்சுட்டு அவ்வளோ ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் மெமரிஸ் வந்துச்சு. பார்த்தீங்களா, தேவயானி மேம் வந்திருக்காங்க. எல்லாரும் ஹாப்பியாக அவங்கள்ட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மாமாக்கே தெரியாமல் இந்த வீடியோ எடுத்தேன். மாமா திட்டுனார், ஏம்மா நீ வேறு நான் பின்னாடியே போகிற மாதிரி வீடியோ எடுத்து வச்சுருக்கேன்னு. நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மேமோட சேர்ந்து நானும் பசங்களும் ஃபோட்டோஸ் எடுத்தோம். மாமா நிற்கிறான்னு தானே கேட்குறீங்க? மாமா தானேங்க அன்றைக்கி கேமராமேனாக இருந்தார் எங்களுக்கு. இவங்க தாங்க அப்பா, யார் கண்ணன் அப்பா, யார் பட டைரக்டர். இவங்க பொண்ணுக்கு தாங்க இன்றைக்கி ஃபங்க்ஷன். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் எந்தெந்த செலிப்ரிட்டிஸ் வந்தாங்கன்னு மறக்காமல் நெக்ஸ்ட்டு பார்ட்டையும் பாருங்கள். பாய் மீரா.